மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான இறை உறவுகளே, இது தபசு காலம். இந்த தபசு கால நோன்பின் காலத்தில் மாமிசம் உண்பதில்லை, ஒருவேளை மாத்திரம்தான் உணவு அருந்துகிறேன், நான் நாள் முழுவதும் உணவருந்தாமல் இருக்கிறேன் என்றெல்லாம் நாம் பெருமையாக சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இப்படிப்பட்ட மகிழ்ச்சியால் என்ன இருக்கிறது? நீங்கள் உண்ணாமல் விட்ட அந்த உணவை ஒரு ஏழைக்கு கொடுப்பீர்களேயானால் அவர் முகத்திலே மகிழ்ச்சியை காண முடியும். ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த நாட்களில் நாம் உண்ணாமல் நோன்பிருக்கிற உணவை பகிர்ந்து கொடுப்போம். அதன் மூலம் ஏழை எளிய மக்களின் முகத்திலே மகிழ்ச்சியை உருவாக்கும், அவர்கள் பசிப்பினியை போக்குவோம். நிறைய பேர் சரியான உடை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்முடைய அதிகப்படியான உடைகளை இருந்தால் அவற்றை இந்த நாட்களை பகிர்ந்து கொடுப்போம். பகிர்வதும் பகிர்ந்து உண்ணுவதும் இந்த நாட்களின் மிக முக்கியமாய் ஒரு நிகழ்வாய் இருக்கிறது. இந்த செயல் மனிதர்களை பார்த்து செய்வது அல்ல, இது தன்னிச்சையாய் ஒரு கிறிஸ்துவ பண்பு. அந்த பண்பை இந்த காலத்திலே நாம் வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நேரத்திலே திருமறை தீபங்கள் என்ற நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல வாய்ப்புக்காக கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு நான் உங்களோடு செய்தியாக பகிர்ந்து கொள்கின்ற தலைப்பு இயேசு கிறிஸ்துவினுடைய குருத்தோலை பவனி. இயேசு ஒரு அரசராக எருசலேம் நகருக்குள்ளே நுழைகிறார். அது ஒரு சாதாரணமான பவனி, ஒரு பேரணி அல்ல. மிக சிறந்த, ஊரே கொண்டாடுகின்ற மிக பெரும் கொண்டாட்டமான ஒரு பேரணி தான் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே நுழைந்த அந்த குருத்தோலை பவனி. அன்புக்கினியவர்களே, நான் இந்த நாளிலே இயேசு வாழ்ந்தது நாசரேத், அவர் பணி செய்த பணித்தளம் கலிலேயா. ஆனால் எருசலேமுக்கு இயேசு செல்வார், அங்கே ஆலயத்திலே கடவுளை தொழுவார், மக்களுக்கு போதிப்பார், திரும்ப கலிலேயாவுக்கு வந்து விடுவார்.
ஆனால் இயேசுவினுடைய எருசலேம் பவனி ஒவ்வொன்றுமே அவர் வாழ்வின் சவாலாகவே இருந்தது. ஏனென்றால் எருசலேம் ஆதிக்கத்தின் தலைநகரம். எருசலேமில் இருந்த யூதர்கள் சமய அடிப்படைவாதிகள். இயேசுவினுடைய போதனைகள் அவர்களுக்கு வினோதமாக வித்தியாசமாக இருந்தது. சரி, இங்கே இயேசு பவனியாக எருசலேம் நகருக்குள்ளே வருகிறார். வரும்பொழுது அங்கே மக்கள் திரள் கூடி ஓசன்னா, கடவுளின் பெயரால் வருகிறவர் போற்றுதற்குரியவர் என்று இயேசுவை போற்றினார்கள், வாழ்த்தினார்கள், வணங்கினார்கள். தங்கள் உடைகளை விரித்தார்கள். பாதையிலே மரக்கிளைகளை தரித்து வழியிலே நிரப்பி அவரை ஒரு கழுதையின் மேல் ஏற்றி வழிநடத்தி வந்தார். ஒருவேளை அரசர் போர் குதிரையிலே வருவார். ஆனால் இயேசு சமாதானத்தின் மன்னராக, அரசராக கழுதை குட்டியின் மேல் அவர் பவனி வருகிறதை பார்க்கிறோம். சமாதானத்தின் அரசராக வருகிறார். இந்த நிகழ்வு இயேசு கிறிஸ்து எருசலேமிலே சிலுவையை ஏற்றுக்கொண்டு பாடுபடுகிற, துன்புறுகிற அந்த நிகழ்வுக்கு முதல் நிகழ்வாக இந்த பவனி இருக்கிறதை பார்க்கிறோம். இதிலிருந்து நான் உங்களோடு கூட ஒரு 3 சிறு தலைப்பை சுருக்கமாக உங்களோடு நான் பகிர்கிறேன். முதலாவதாக எளிமை மற்றும் தாழ்ச்சி. இரண்டாவதாக மகிழ்வு மற்றும் சிலுவை. மூன்றாவதாக உண்மையான தலைமைத்துவம். இவைகளை மிகச் சுருக்கமாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். எளிமை, தாழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, இயேசு ஒரு அரசராக, ராஜாவாக எருசலேமுக்குள்ளே நுழைகிறார். அரசர் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு பராக்கிரமம், ஆற்றல், வலிமை. ஆனால் இவர் ஒரு தாழ்மையாக ஒரு கழுதை குட்டியிலே ஊர்வலம் வருகிறார். இந்த கூட்டம் இயேசுவை அன்போடு ஏற்றுக்கொண்டு அழைத்த கூட்டம். பணத்துக்காகவோ கூடின கூட்டம் அல்ல. இது இயல்பாக கூடின கூட்டம். ஓசன்னா என்று அந்த கூட்டத்தினர் சொன்னார்கள். அதற்கு 2 அர்த்தம் திருமறையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, கடவுளின் பெயராலே வருகிறவர் போற்றுதற்குரியவர். ஏனென்றால் யூதர்கள், இஸ்ரவேலர்கள் மீட்புக்காக காத்து கொண்டிருந்தார்கள். இயேசுவின் காலத்திலே ரோம அடிமைத்தனத்திலே அவர்கள் இருந்தார்கள். அதிலிருந்து விடுதலைக்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். எனவே கடவுளின் பெயராலே எங்களை மீட்க வருகிற இந்த மேசியா போற்றுதற்குரியவர் என்று சொன்னார். ஆனால் உள்ளபடியே ஓசன்னா என்ற சொல்லுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. கடவுளே எங்களை காப்பாற்றும் என்கின்ற ஓலம் சொல்லுகின்ற ஒரு அர்த்தத்தையும் அது விளக்குகிறது. இயேசுவின் இந்த பவனி ஒரு எளிமையான பவனியாக, தாழ்மையான ஒரு பவனியாக வருகிறதை பார்க்கிறோம். அவர் போர் குதிரையில் வரவில்லை, கழுதை குட்டியின் மேல் வருகிறார். அதிகாரத்துக்கு மாற்றாக ஒரு தாழ்மையின் சின்னமாக இயேசு கிறிஸ்து விளங்குகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆளுகை செய்கிறவர்கள் எளிமையாக, தாழ்மையாக, ஒரு மெய்ப்பனை போல வழிநடத்துகிறவராக இருக்க வேண்டும். தலைவர்கள் என்பவர்கள் லீடர்ஸ், ஒன் ஹூ லீட்ஸ், முன்பாக சென்று மக்களை வழிநடத்தி செல்கிறவர்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்திலோ இயேசுவின் காலகட்டத்தில் இருந்தும் அரசர்கள் என்பவர்கள் ஒரு அதிகாரிகளாக தலைமையிலே நின்று கொண்டு மக்களை ஒரு அடிமைகளாக பார்க்கின்ற ஒரு நிலை. ஆனால் இயேசு
ஒரு புதிய பரிமாணத்தை இங்கே கற்றுக் கொடுக்கிறார். எளிமையாக, தாழ்மையாக அவர் தன்னை ஒரு மீட்பராக, அரசராக, மேசியாவாக தன்னை வெளிப்படுத்துவதுதான் இந்த பவனி. அன்புக்கினவர்களே, இது நம்மை சுட்டி காட்டுகிற ஒரு உண்மை. நம் வாழ்விலும் தாழ்மை என்ற எளிமையை நம் வாழ்விலே ஒவ்வொரு கட்டத்திலும் வெளிப்படுத்த கடவுள் நம்ம நினைக்கிறார். இரண்டாவதாக, மகிழ்வு மற்றும் சிலுவை, ஜாய் அண்ட் கிராஸ். இங்கே ஒரு ஆரவாரம், ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய மகிழ்ச்சி. எங்களுக்கு மீட்பர் வந்து விட்டார் என்று எருசலேமே திரும்பி பார்க்கின்ற ஒரு மிக ஆச்சரியமான ஒரு மகிழ்ச்சி, அங்கு கொண்டாட்டம் நடைபெறுகிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, அந்த மகிழ்ச்சி எவ்வளவு நாள்? அந்த வாரத்திலேயே அதே நாவுகள் சொன்னது, இவரை சிலுவையில் அறையும் என்று சொன்னது. சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள். The joy and the cross. அன்பானவர்களே, இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம். நம்மை புகழுகிறார்கள், நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை ஊட்டுகிறார்கள் என்று மகிழ்ந்து நாம் இருந்து விட முடியாது. அதே நாவுகள் நம்மை இகழும். இவரை சிலுவையிலே அறையும் என்று சொன்னார்கள். இது நிதர்சனமான வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பாக இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, இந்த பவனியிலே நாம் கற்றுக்கொள்கின்ற ஒரு மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், தன்னை இழக்கும் தலைமைத்துவம், சர்வன்ட்ஹுட் லீடர்ஷிப். நீதிக்காக போராடினார். அங்கே வருகிறார், எருசலேம் நகரத்திலே அந்த தேவாலயத்தை சுற்றி பார்க்கிறார். தேவாலயம் காசுக்காரர்களால் நிரம்பியிருந்தது. புறா விற்கிறவர்களையும் காசுக்காரர்களையும் அவர் கவிழ்த்து போட்டார். ஒரு சாட்டையை உண்டு பண்ணி அவர்களை விரட்டினார் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு தாழ்மையின் அரசன். இங்கே இயேசு கோபம் கொண்டார் என்ற ஒரு செய்தியை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இங்கே கோபத்தை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கோபம் என்பது ஒரு நீதி, அன்பு, உண்மை நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக கோபப்படுவது சரி என்பதை இயேசு கிறிஸ்து இங்கே விளக்குகிறார். ஒரு தாய் தன் பிள்ளை தவறு செய்யும் பொழுது அந்த பிள்ளையை தன்னுடைய ஒரு குச்சியினாலே அடிக்கிறார். அந்த குழந்தையின் மேல் அன்பில்லை என்றல்ல, அந்த கோபம் அந்த பிள்ளையை திருத்துவதற்காக, சரி செய்வதற்காக. அன்புக்குரியவர்களே, இங்கே கிறிஸ்து அந்த ஆலயத்தை சீரமைக்க வேண்டும். இது கடவுளுடைய, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும், இதை கள்ளர் குகையாக்கினீர்களே என்று அவர் அங்கே கோபப்படுவதை பார்க்கிறோம். இதனாலே நியாயத்தை, நீதியை கேட்டதனாலே அவரை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள். அவருக்கு சிலுவை மரணம்தான் பரிசு. நீதியை நிலைநாட்டுவதற்காக அவர் கிடைத்த பரிசு. அன்புக்குரியவர்களே, மக்கள் பணியாற்றுகிறவர்கள் மக்களை சரி செய்யவும், மக்களுக்கு ஒரு பணியாளனாக தொண்டு செய்யவும் தன்னை அர்ப்பணிக்கிறார். இந்த புனித வாரத்தில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நடைபெறுகிறது. சீடர்களின் கால்களை இயேசு கழுவுகிறார். அப்பொழுது பேதுரு சொல்கிறார், கடவுளே, நீங்க, ஆண்டவரே, போதகரே, நீங்க என்னுடைய கால்களை கழுவலாமா என்று கேட்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இதற்கு நீ இடம் கொடுக்காவிட்டால் என்னிடத்திலே உனக்கு பங்கு இல்லை என்று சொல்கிறார். காலம் மட்டும் அல்ல ஆண்டவரே, தலையையும் கழுவுங்க என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, சீடர்களின் கால்களை கழுவி தலைவர் என்பவர் ஒரு தொண்டர், பணியாளர் என்பதை, என்ற ஒரு தலைமைத்துவத்தை அங்கே இயேசு கிறிஸ்து காட்டுகிறார். இன்றைக்கு குருத்தோலை பவனியை கொண்டாடுகிற நாம்
நமக்கு இவை மூன்றும் வாழ்க்கை பாடங்கள். வாழ்க்கையிலே தாழ்மை உள்ளவர்களாக, எளிமை உள்ளவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். வாழ்க்கையிலே மகிழ்ச்சியையும் துன்பத்தையும் சமமாக பார்க்கின்ற, அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தை நாம் பெற்றுக்கொள்ள கடவுள் அழைக்கிறார். நம்மை ஒரு சிறந்த தலைமைத்துவமாக, தலைவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு கிறிஸ்துவின் சீடரும் தொண்டராக பணி செய்ய, மக்கள் பணி செய்ய அழைக்கப்படுகிறோம். இந்த அருமையான வேளையிலே அப்படிப்பட்ட வாழ்வுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். தாழ்மையும் எளிமையும், மகிழ்வும் சிலுவையும், தன்னை ஒரு சேவை செய்கின்ற பணியாளனாக அர்ப்பணிக்கின்ற ஒரு தலைமைத்துவ லீடர்ஷிப் பண்பையும் நாம் வளர்த்து கொள்ள இந்த குருத்தோலை நாள் நம்மை அழைக்கிறது. கிறிஸ்து பவனி வந்தால் என்ன நடக்கும்? நம் வாழ்விலே தாழ்மையும் எளிமையும், மகிழ்ச்சியையும் துன்பத்தையும் சமமாக பார்க்கின்ற ஒரு மனப்பக்குவம், தொண்டராக பிறருக்கு பணி செய்கின்ற பணியாளராக நம்மை அர்ப்பணிக்கின்ற அர்ப்பணம் நமக்குள்ளே வேண்டும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் தலைவணங்கி இறைவனல் செய்வோம், ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, அருமையான மகிழ்ச்சியான குருத்தோலை நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பவனியாக வந்தபோது மக்கள் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ஓசன்னா, கர்த்தரின் பெயராலே வருகிறவர் போற்றுதற்குரியவர் என்று மகிழ்ந்து பாடினார்களே, அந்த ஒரு வரலாற்று நிகழ்வை நினைவு கூறுகிற, நினைத்து பார்க்கிற, தியானிக்கிற எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த 3 செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எளிமையுள்ளவர்களாகவும் தாழ்மையுள்ளவர்களாகவும், நாங்கள் மகிழ்வையும் துன்பத்தையும் சமமாக பார்க்கின்ற கண்ணோட்டம் உள்ளவர்களாகவும், நாங்கள் பிறருக்கு பணி செய்வதே, அந்த பணி செய்வதனாலே எங்களுக்கு துன்பம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பண்பை நாங்கள் வளர்த்துக்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். அப்படி வாழ்ந்து நாங்கள் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற அப்படி சீடர்களாக வாழ எங்களுக்கு துணை செய்யும். இயேசுவின் திருப்பெயராலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, தூய ஆவியரின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் இன்னும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். வாழ்த்துக்கள். இறையாசிர். God bless you.